ஹாய், நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு என்னுடைய பதிவில் அவேர்னஸ்க்கான மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது ஒரு பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னா விளம்பரங்கள், விளம்பர படங்கள்லாம் அதோட தயாரிப்பு நிறுவனம் நிறைய லட்சக்கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பொருள் நம் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா அதை எடுத்து சொல்ல யாரும் தயாராக இல்லை. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய நஷ்டத்தை தான் பார்க்குது. அதுபோல் இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டர் 15 வருஷமாக இந்த பாக்ஸில் அடைச்ச ஜூஸை குடிக்கக்கூடாது, அதனால் நிறைய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது அப்படிங்கிறத வலியுறுத்தி அதுக்காக கேஸ் போட்டு 15 வருஷமாக அவங்க போராடி ஃபைனலாக அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதாவது 15 வருடமாக அவங்க அந்த கேஸ்க்கு வாதாடி தீர்ப்பு அந்த பாக்ஸில் அடைச்ச ஜூஸை குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நீதிமன்ற உத்தரவை பார்த்த அந்த டாக்டர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த தயாரிப்பு நிறுவனம், அந்த ஜூஸ் எல்லாம் தயாரிக்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு கேஸ் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே கோடிக்கணக்கான ஜூஸ் தயார் பண்ணி அதை நாங்கள் கடைகளுக்கு சேலுக்காக அனுப்பிட்டோம். அது விற்கிற வரைக்கும் இந்த இதை நீங்கள் தடை உத்தரவு நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது அந்த குழந்தைகள் காக்கப்படணும்னு அந்த டாக்டர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதில் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் நாங்கள் ஏற்கனவே தயாரித்து கடைகளில் இருக்கிற பொருள் விற்கும் வரை இதுக்கு நீங்கள் தடை உத்தரவு போடணும்னு மறுபடியும் அவங்க நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதே அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் ஒரு நிலை வந்தால் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள், இந்த ஜூஸ் தயாரிக்கும் நிறுவனங்கள்லாம் அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களாகிய நாம் தான் விழித்து கொள்ளணும். அந்த அவேர்னஸை நாம் நம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பாக்கெட்டில் அடைச்ச எந்த ஒரு ஜூஸையும் குடிக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நாம் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறத. நன்றி.